சோலார் ஸ்ட்ரீட் லைட் வித் ட்ராக்கிங் சிஸ்டம் என்பதை தமிழில் சூரிய கண்காணிப்பு அமைப்புடன் கூடிய சூரிய சக்தியால் இயங்கும் தெருவிளக்கு என்று அழைக்கலாம். சூரிய கண்காணிப்பு அமைப்பின் செயல்பாடு. சாதாரண சோலார் பேனல்கள் நிலையான ஒரே திசையில் பொதுவாக தெற்கு நோக்கி பொருத்தப்பட்டிருக்கும். ஆனால் சூரிய கண்காணிப்பு அமைப்பு பொருத்தப்பட்ட பேனல்கள் சூரியனின் செல்லும் திசையை நோக்கி தானாகவே நகரக்கூடியவை. இந்த அமைப்பு பகல் முழுவதும் சூரிய ஒளியை துல்லியமாக பின்தொடர்வதன் மூலம் அதிகபட்ச ஆற்றல் உற்பத்தி செய்கிறது. முக்கிய பாகங்கள். ஒரு சோலார் கண்காணிப்பு அமைப்பில் உள்ள முக்கிய பாகங்கள். சூரிய உணரி. சூரிய ஒளியின் செறிவை உணர்ந்து எந்த திசையில் அதிக ஒளி உள்ளது என்பதை கண்டறியவும். கட்டுப்பாட்டு அலகு. உணரிகளில் இருந்து வரும் தகவல்களை பெற்று பேனலை எந்த திசையில் நகர்த்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் மோட்டார் இயக்கி கட்டுப்பாடு அலகின் கட்டளைகளை பின்பற்றி சோலார் பேனலை மெதுவாகவும் துல்லியமாகவும் நகர்த்தும். அமைப்பு வகை. சூரிய கண்காணிப்பு அமைப்பில் 2 முக்கிய வகைகள் உள்ளன. வகை விளக்கம். ஒற்றை அச்சு கண்காணிப்பு. சோலார் பேனல் கிழக்கு மேற்கு திசையில் மட்டுமே நகரும். இது நிலையான பேனலை விட சுமார் 25% முதல் 35% வரை அதிக ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். இரட்டை அச்சு கண்காணிப்பு. சோலார் பேனல் கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு உயரம் ஆகிய 2 திசைகளிலும் நகரும். இது நிலையான பேனலை விட சுமார் 35% முதல் 45% வரை அதிக ஆற்றலை உற்பத்தி செய்ய முடியும். நன்மைகள். சூரிய கண்காணிப்பு அமைப்பை தெருவிளக்குகளில் பயன்படுத்துதல் ஏற்படும் முக்கிய நன்மைகள். அதிக ஆற்றல் உற்பத்தி. நிலையான பேனலை விட அதிக நேரம் அதிகபட்ச சூரிய ஒளியை நேரடியாக பெறுவதால் அதிக மின்சாரம் உற்பத்தி செயல்படுகிறது. சிறந்த செயல்திறன். ஒரு நாள் முழுவதும் பேட்டரிக்கு அதிக ஆற்றல் கிடைப்பதால் தெருவிளக்குகள் அதிக நேரம் அல்லது அடர்த்தியான ஒளியுடன் எரிய முடியும். ஆற்றல் சேமிப்பு. குறைந்த பேனல் அளவுடன் அதிக மின்சாரத்தை பெற முடியும். பொதுவாக தெருவிளக்குகளில் ஒற்றை அச்சு கண்காணிப்பு அமைப்பே பயன்படுத்தப்படுகிறது. இது ஆரம்ப செலவு சற்று கூடுதலாக இருந்ததால் நீண்ட காலத்திற்கு அதிக ஆற்றல் திறன் கொண்ட தீர்வாக இருக்கும்.